வணக்கம் நண்பர்களே. என் பேர் ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு என்ன சூழல் அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலே இருப்பாங்க. ஒரு 8 மாசமா எங்கேயுமே வெளியில் போக முடியாமல் நம்ம சுற்றுலா போயிருக்கலாம், இல்லை வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை உறவினர்கள் வீடு, இந்த மாதிரி எங்கேயுமே போக முடியாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்ச மாதிரி இருப்பீங்க. இந்த பிள்ளைகளுக்கு பயனுள்ள வகையில் இன்னைக்கு ஒரு கலையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த கலையோட பேர் ஓரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் மொழியில் ஓரிகாமி அப்படின்னு சொன்னால் காகித மடிப்பு கலை. இந்த காகித மடிப்பு கலையோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளையாட்டு. இதை நம்ம வேடிக்கையாக செஞ்சாலும் கூட இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், அதில் கணிதம் இருக்குது, நினைவாற்றல் இருக்குது, மனதை ஒருமுகப்படுத்துறது இருக்குது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, நமக்கான கற்பனை திறன், இப்படி பல்வேறு விதமான அடங்கி இருக்குது. எனக்கு இந்த ஓரிகாமி கலையின் மீது எப்படி இந்த ஆர்வங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால், கும்பகோணத்தில் தியாகசேகர் அப்படின்னு ஒரு ஓரிகாமி கலைஞர் இருக்காரு. அவர் தமிழகத்தோட மிக பிரபலமான ஒரு கலைஞர். ஒரு 20 ஆண்டுகளாக இந்த ஓரிகாமி அப்படின்ற கலையோடு தான் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அவரை பற்றியான நிறைய தகவல்கள் அவரை பற்றி வந்திருக்குது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் தான் முதல்ல எனக்கு முகநூல் வாயிலாக அறிமுகமாகி அப்புறம் இந்த கலையை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை கொஞ்சம் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம விதவிதமான தொப்பிகள் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் ஒரு 7-8 விதமான தொப்பிகளை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கங்க. செய்தித்தாள் என்ன அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த செய்தித்தாளை நல்லா மடிச்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, செய்தித்தாளை நல்லா மடிக்கணும். அதுதான் காகித மடிப்பு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே அது மடிஞ்சுதான் இருக்கும் நம்மளுடைய செய்தித்தாளில். இப்போ நம்ம மடிச்சிட்டோம். மடித்த பிறகு என்ன அப்படின்னா, மையத்தில் ஒரு கோடு உருவாகி இருக்கு. இந்த கோட்டை வச்சு தான் நம்ம விதவிதமான தொப்பிகள் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இந்த திறந்த பகுதியை நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும். மூடிய பகுதி எதிர்ப்புறத்தில் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம முதல் தொப்பியை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இது ரெயின் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை காலத்தில் போட்டுக்கிற தொப்பி. நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு தொப்பியை நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே மடிச்சிட்டோம். மடித்த பிறகு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம ராக்கெட் மடிக்கிற மாதிரி அந்த கோட்டோட மையக்கோட்டை மையமாக வச்சு நம்ம மடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இது மையக்கோடு. இந்த முனையை எடுத்து இப்படி ராக்கெட் மாதிரி நம்ம இப்படி மடிச்சோம்னா ஒரு பகுதி இப்படி இருக்கும். இதே பகுதியே அதே மாதிரி எதிர்ப்புறத்தில் இருக்கிற பகுதியும் மடிச்சிருங்க. மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் இப்படி மடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு ராக்கெட் வடிவம் கிடைச்சிருக்குங்களா? சூப்பர். இந்த ராக்கெட் வடிவம் மாதிரி கிடைச்சது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் கீழே திறந்து இருக்கிற பகுதியை ஒரு பாதியா ஒரு பேப்பரை மட்டும் எடுத்து இதோட மடிக்கணும். மடிக்கிறேங்க. இப்போ நம்ம இப்படி இப்படி ஒரு பாதியா நம்ம மடிக்கிறோம். அப்போ என்ன பண்றோம், ஒரு பேப்பரை பிரிச்சு அந்த பிரிச்ச பேப்பரை மட்டும் இப்படி இந்த பாதி இந்த முனையோட ஒட்டி இதை மடிக்கிறோம். மடிச்சுட்டு அதுவே ரெண்டாவதா மேலே ஏற்றி மடிக்கிறோம். இப்படி ஏற்றி மடிக்கிறோம். ஏற்றி மடிச்சோம்னா நமக்கு இப்படி ஒரு வடிவம் கிடைக்கும். இப்போ முதல் தொப்பி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மழைக்காலத்தில் நம்ம கிராமப்புறத்தில் இப்படி ஒரு கோணிப்பையோ ஏதோ ஒன்று மாட்டி மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக இப்படி மாட்டிப்பாங்க. இதுக்கு ரெயின் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை தொப்பி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது ஒரு தொப்பி. இப்போ ரெண்டாவது தொப்பியை நம்ம இப்படி பார்க்க போகிறோம். இந்த மடிப்பு கலையாமே நம்ம ரெண்டாவது தொப்பிக்கு போகலாமா? போகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே எடுத்து இப்படி திருப்பி போடுறீங்க. திருப்பி போட்டு ஏற்கனவே அந்த மையக்கோடு இருக்கு இல்லையா, அந்த மையக்கோட்டை மையமாக வச்சு ஒரு பகுதியை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மடிக்கிறீங்க. பாருங்க, இது மையக்கோடு இப்படி இருக்கு இல்லையா, பின்னாடி நம்ம திருப்பிடுறோம். திருப்பிட்டு இதை இப்படி நம்ம ஒரு மையமாக இப்படி வச்சு நம்ம மடிக்கிறோம். இப்போ மடிச்சோம்னா நமக்கு இப்படி ஒரு வடிவம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்ப்புறத்திற்கும் நம்ம மடிச்சுக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம மடிச்சோம்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிக்கிறோம். இப்போ நமக்கு எப்படி ஒரு வடிவம் கிடைக்கும், இப்படி ஒரு வடிவம் கிடைக்குங்களா. இப்போ இந்த வடிவத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கீழே இருக்கிற இந்த பேப்பரை எடுத்து நம்ம வந்து மேலே மடிப்போம், சேர்த்து மடிப்போம். பாருங்க, இப்படி இப்படி இருக்கு இல்லையா, இந்த பேப்பரை எடுத்து நம்ம இப்படி மடிக்கிறோம். மடித்த பிறகு இந்த முனையை எடுத்து ஏற்கனவே ஒரு உள்ள வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ள வந்து நம்ம சொருகிடுறோம். சொருகிட்டு இதை வந்து இப்படி மடிச்சிடுறோம். இப்படி மடிச்சிட்டோம்னா இது வந்து, அதாவது இந்த முனையை எடுத்து இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம சொருகிடணும். சொருகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சொருகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டாவது தொப்பி வந்து ரெடி ஆச்சு. இதுக்கு பேர் வந்து பிஷப் தொப்பி அப்படின்னு சொல்லி பேர். இப்போ வந்து இந்த பாதிரியாரெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ரெண்டாவது தொப்பி. சரி, நம்ம அடுத்தது மூணாவது தொப்பிக்கு போவோம். இப்போ நம்ம வந்து இப்படி வந்து இதாகிடுச்சு. அடுத்து மூணாவது தொப்பி ரொம்ப எளிமையானது, ஒன்றும் இல்லை. இந்த முனை இருக்கு இல்லைங்களா, இந்த முனையை நம்ம அப்படியே இப்படி மடித்து நல்லா ஃபோல்ட் பண்ணணும், மடிக்கணும். மடித்த மனப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தபால் கடிதத்தோட கவர் மாதிரி, கடிதத்தோட கவர் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்து இப்போ வந்து இதுக்குள்ளே சொருகிக்கணும். இப்போ நம்ம சொருகிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து மூணாவது தொப்பி ரெடியாச்சு. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து காந்தி தொப்பின்னு சொல்லலாம், நேரு மாமா தொப்பின்னு சொல்லலாம், இல்லை எதை வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம மூணாவது தொப்பி பார்த்துட்டோம். இப்போ இதில் ரொம்ப எளிமையான ஒரு இதை மட்டும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி மாட்டிட்டு இந்த சென்டரில் ஒரு பல்லம் அமுத்தணும்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நர்ஸு தொப்பி கிடைக்கும். இப்போ நம்ம நர்ஸ் எல்லாம் இப்படி போட்டுப்பாங்க இல்லையா, இது வந்து நர்ஸு தொப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாலாவது தொப்பி பார்த்துருக்கோம். இந்த நாலாவது தொப்பி முடிஞ்சது, அஞ்சாவது தொப்பி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொப்பி வந்து என்ன அப்படின்னா டிகிரி தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இழுத்துடணும். அதிகமாக இழுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரிச்சுன்னு கிழிஞ்சு போயிடும் பேப்பர் இல்லையா. இப்படி இழுத்துட்டு இந்த முனையை உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு தள்ளணும்னா இப்படி ஒரு வடிவம் கிடைக்கும். இந்த உள்ளே தள்ளிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் லைட்டாக உள்ளே ஃபோல்ட் பண்ணோம். இந்த ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது டிகிரி தொப்பி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து கல்லூரிகள் எல்லாம் பட்டமளிப்பெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த பட்டமளிப்புலாக்காக இப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இதுக்கு பேர் வந்து டிகிரி தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆறாவது தொப்பி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆறாவது தொப்பி வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஒரு முனையை மட்டும் எடுத்து நாம் இப்படி வந்து நம்ம மடித்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பார்த்தோம்னா இப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து போலீஸ் தொப்பி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காவல்துறையில் போடுற ஒரு தொப்பி. இது வந்து இந்த தொப்பி வந்து காவல்துறைக்கு போடுற ஒரு தொப்பி. அதுவே வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னும் நம்ம கொஞ்சம் மடிச்சுட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு அல்லா தொப்பி வந்து நமக்கு வந்து ரெடி ஆச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து ரெயின் கேப் பார்த்துருக்கோம், மலை தொப்பி பார்த்துருக்கோம். ரெண்டாவது பிஷப் தொப்பி பார்த்துருக்கோம். மூணாவது நேரு மாமா தொப்பி பார்த்துருக்கோம். நாலாவது வந்து நர்ஸு தொப்பி பார்த்துருக்கோம். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிகிரி தொப்பி பார்த்துருக்கோம். ஆறாவது வந்து போலீஸ் தொப்பி பார்த்துருக்கோம். ஏழாவது வந்து நம்ம வந்து அல்லாவோட தொப்பி வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரே ஒரு காகிதத்தில் வந்து விதவிதமான உருவங்களை வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்றது இதில் வந்து இது இருக்குது. இன்னும் நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு வடிவத்தில் நம்ம வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த காகித கலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். வாய்ப்பு வழங்கிய தோழர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.